நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம். வாருங்கள் சாமி. சந்திரமணி, இங்கு எல்லாமே நன்றாக நடைபெறுகிறதா? ஆமா, எல்லாமே நல்லாவே நடக்குது. எல்லோருக்கும் வயிற்று நிறைய சாப்பாடு வழங்குங்கள். யாருக்கும் எதுவும் குறைவாக கிடைக்கக்கூடாது. இதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படியே சாமி. சாமி, அங்கே மக்களுக்கு உடைகளை தானம் வழங்க ஏற்பாடு செய்துவிட்டோம். சுவாமி, நீங்கள் உங்கள் சொந்த கைகளால் ஏதாவது தானம் செய்தால் அது மேலும் சிறப்பாக இருக்கும். ஆம், சரி சரி, போகலாம். எனக்கு கொடு, எனக்கு கொடு. எனக்கு கொடுங்கள் ஐயா. சந்திரமணி, வணிகத்துக்காக சென்ற கப்பலை பற்றி ஏதாவது செய்தி வந்ததா? சாமி, கப்பல் தனது வேலையை முடித்துவிட்டு திரும்பிவிட்டது. நான் அதன் கணக்கை சரிபார்த்து விட்டேன். எல்லா செலவுகளையும் கழித்த பிறகு 5000 தங்க நாணயங்கள் லாபம் கிடைத்தது. இந்த முறை நல்ல லாபம் வந்துள்ளது சாமி. இது எல்லாம் பகவான் ஜெகநாதரின் அருள்தான். வணக்கம் சாமி. அடமகரா, நீ இங்க இருக்கியா? உனக்கு என்ன ஆயிடுச்சு? சாமி, என் மகளுக்கு திருமணம் செய்ய இருக்கிறேன். உங்களால் கொஞ்சம் உதவி செய்ய முடிந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அப்படியா? சரி சந்திரமணி, இவனது மகளின் திருமணத்திற்கு 100 தங்க நாணயங்கள் கொடு. ஆகட்டும் சாமி. சாமி, இந்த ஏழைக்கு உதவியுள்ளீர்கள். நீங்கள் மகத்தானவர். நீங்கள் எனக்கு கடவுள் சாமி. அட இல்ல இல்ல, நான் எதுவுமே இல்ல. எதையெல்லாம் நான் கொடுத்தேனோ அவை அனைத்துமே பகவான் ஜெகநாதரின் விருப்பம். நாங்கள் அவருடைய சேவகர்கள் மட்டுமே. மன்னரே, இவர்தான் ஜமீன்தார் தீனபந்து சமந்தராய். இவர் பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார். 7 மாநிலங்களில் அவர் மிகவும் மதிக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். தினமும் ஆயிரக்கணக்கான ஏழை நாராயணர்களுக்கு அன்னதானம் மட்டுமன்றி உடைகளையும் தானமாக வழங்குகிறார். ஏழைகளுக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான பெண்களின் திருமணத்திற்கும் நிதியுதவி செய்து வருகிறார். மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் கிணறுகள், குளங்கள், நீர்த்தொட்டிகளை தோண்ட ஏற்பாடு செய்துள்ளார். சிறப்பு. உன்னுடைய மகத்தான செயலினால் மகிழ்ச்சி அடைந்தேன். மிகவும் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறாய். இதற்காக உனக்கு மனமார்ந்த நன்றிகள். இல்லை மன்னரே, தானம் கொடுப்பதற்கு நான் யார்? இது எல்லாமே பகவான் ஜெகநாதரின் அருள். ஆமாம், எனக்கு தெரியும். பகவான் ஜெகநாதரின் அருள் இல்லாமல் மரத்திலிருந்து ஒரு இலை கூட விழாது. ஆனால் இந்த நற்காரியங்களை அவர் உன் மூலமாக செய்கிறபடியால் நீயும் புகழுக்கு உரியவனாகிறாய். அதனால்தான் இந்த நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை அளிக்க விரும்புகிறேன். இன்று முதல் நான் உங்களுக்கு மகாதானி என்ற பட்டத்தை வழங்குகிறேன். மன்னரே, இது உங்களுடைய மாட்சிமை. நீங்க என்னை இதுக்கு தகுதியானவன்னு நினைச்சீங்க. இதற்காக உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இது எல்லாமே சக்கரதாரி பகவான் ஜெகநாதரின் அருள்தான். வாழ்க ஜெகநாத். ஒரு மோதகம் ஜகாவுக்கு கொடுப்பேன், இன்னொன்னு நான் சாப்பிடுவேன். தம்பி, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? ஆமாம் பாட்டி, எடுத்துக்கோங்க. இதோ ஒரு மோதகம், சாப்பிடுங்கள். ஆனால் மகனே, நாங்கள் இங்கே இருவர் இருக்கிறோம். ஆனால் இது ஜக்காவுக்காக எடுத்து வந்தேன். எடுத்துக்கோங்க, என்கிட்ட 2 மோதகங்கள் இருக்கு. ஏய் பல்ராம், உன் முகம் ஏன் சோகமாக தெரிகிறது? உனக்கு என்ன ஆயிற்று? உனக்காக ஒரு மோதகம் இருந்தது. வழியில் இருந்தவர் பசியாக இருந்ததால் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். நல்லதுதான். பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தல் ஒரு புண்ணியமான செயல். ஆனால் ஒரு மோதகம் உனக்காகவே கொண்டு வந்தேன். கேள் நண்பா, பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதும் எனக்கு கொடுப்பதும் ஒன்றே. சரி, அம்மாவிடம் சொல்லி உனக்காக மோதகம் செய்ய சொல்கிறேன். சரி கேளு. நாளைக்கு நாம வீர் கோவிந்த்பூரின் வீட்டு உரிமையாளரோட வீட்டுக்கு போறோம், இரவு உணவு சாப்பிட. எதற்காக? அவர் உங்களை இரவு உணவிற்கு அழைத்தாரா? இல்ல, அவர்கள் நம்மளை அழைக்கவில்லை. ஆனால் எனக்கு அவங்க வீட்ல சாப்பிடணும்னு ஆவலா இருக்கு. ஏன்?
ஸ்ரீமந்திரின் 56 வகையான பிரசாதங்கள் உனக்கு பிடிக்கவில்லையா? அட இல்ல, அப்படி எதுவும் இல்லை. அங்கு செல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. சொல்லு, என்ன காரணம்? நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும். வீர் கோவிந்த்பூரின் ஜமீன்தார், அவருக்கு மகாதானி பட்டம் கொடுக்கப்பட்டது முதல் அவர் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா சந்திரமணி, இந்த உலகின் மிகப்பெரிய கொடையாளர் யார்? ஆமாம் ஐயா, வேறு யாராக இருக்க முடியும்? அது நீங்கள்தான். இல்லை இல்லை இல்லை, நான் அல்ல மிகப்பெரிய கொடையாளர் பகவான் ஜெகந்நாதர். நான் இரண்டாவது பெரிய கொடையாளர். கோவிலிலிருந்து யாரும் வெறுங்கையுடன் திரும்புவது போல என் வாசலிலிருந்து யாரும் வெறும் கையுடன் செல்வதில்லை. எப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் படா தண்டாவில் பிரசாதம் சாப்பிடுகிறார்களோ அதேபோல் ஆயிரக்கணக்கான ஏழை மக்கள் ஒவ்வொரு நாளும் என் வீட்டிலும் சாப்பிடுகிறார்கள். அதனால்தான் இது என்னுடைய இரண்டாவது படா தண்டா. ஆமாம் சுவாமி, நீங்கள் இப்போது சொல்வது சரிதான். சந்திரமணி, சொல்லுங்கள் சுவாமி. என் பேர் என்னன்னு சொன்னீங்க? நீங்கள் எங்களுடையவர் சுவாமி தீனபந்து சமந்தராய். அட, இப்போது நான் வெறும் சுவாமி அல்ல, நான் மகாதானி சுவாமி தீன்பந்து சமந்தராய். மகாராஜா கஜபதி அவர்களே அவருடைய அவையில் இந்த கௌரவத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இனிமேல் என்னை மகாதானி சுவாமி என்று மட்டும் கூப்பிடு. ஆம், உங்களை மகாதானி சுவாமி என்று அழைப்பேன். சந்திரமணி, கட்டளையிடுங்கள் சுவாமி. இந்த நாற்காலியில் உட்கார்ந்திருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. ஒன்று செய், ஜெகநாதரின் ரத்தின சிம்மாசனத்தைப் போல எனக்கும் ஒரு சிம்மாசனத்தை தயார் செய். அதில் அமர்ந்தால் நன்றாக இருக்கும். சரி ஐயா, நான் நாளைக்கே பொற்கொல்லரை அழைத்து வேலையை உடனே ஆரம்பிக்கிறேன். மகாதானி சுவாமி. மகாதானி சுவாமிக்கு எனது வணக்கங்கள். சுவாமி, என் வீட்டின் கூரை பறந்து போய்விட்டது. பழுது பார்க்க எனக்கு கொஞ்சம் உதவி தேவை. சந்திரமணி, எவ்வளவு செலவானாலும் கொடுத்துவிடு. அப்படியே மகாதானி சுவாமி. மகாதானி சுவாமி வாழ்க! மகாதானி சுவாமி வாழ்க! வணக்கம் மகாதானி சுவாமி. என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை. அவளை மருத்துவரிடம் காட்ட எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக கொடுங்கள். நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். நான் கடன் கொடுப்பதில்லை. நான் ஒரு சிறந்த தானம் செய்பவன். நான் நன்கொடைகள் மட்டுமே தருகிறேன். எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. இல்லை ஐயா, நான் தானம் வாங்க மாட்டேன். தயவு செய்து எனக்கு கடன் கொடுங்கள். சில நாட்களில் திருப்பித் தருகிறேன் சுவாமி. இல்லையெனில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். நான் எல்லா வேலைகளையும் செய்வேன். வேலை எதுவும் இல்லை. ஒரு வேலை செய், என் கால்களை பிடித்துவிடு. அப்படியே மகாதானி சுவாமி, நீ என்ன சொன்னாலும் செய்வேன். பொறுங்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவர் ஒரு வயதான மனிதர், உங்களை விட மூத்தவராக இருக்கலாம். அவரை உங்கள் கால்களை பிடித்துவிட சொல்வது சரியல்ல. அது ஒரு பாவம். எதுவும் நடக்காது சுவாமினி. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒவ்வொரு யுகத்திலும் தானம் செய்பவரே உயர்ந்தவர். ஏனென்றால் தானம் செய்பவன், அவரது கை எப்போதும் மேலே இருக்கும். அதை பெறப்போகிறவன், அவன் கை கீழே உள்ளது. நான் தான் கொடுப்பவன், அதாவது கொடையாளர். அதாவது நான் இங்கே மூத்தவன், மேலும் எடுத்துக்கொள்பவன் இங்கே இளையவன். நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், ஆனால் இது எதுவுமே எனக்கு பிடிக்கவில்லை. சரி சரி, வேற யாருக்கு என்ன தேவை என்று சொல்லுங்கள். இந்த காரணத்திற்காகவே நான் மகாதானி சுவாமியின் உணவை ருசிக்க வேண்டும். இப்போது உனக்கு புரிந்ததா? புரிந்தது. பிராமணர்களின் இளம் மகன்களே, நீங்க இன்னைக்கு இங்கே அநேகமா புதுசு. ஆமா, நாங்க இங்க புதியவர்கள். பெரிய கொடையாளி சுவாமியின் புகழை கேட்டு ஸ்ரீக்ஷேத்திரத்திலிருந்து வந்திருக்கிறோம். என்ன, நீங்கள் ஸ்ரீக்ஷேத்திரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள்? ஜெகநாதரின் மகாபிரசாதத்தை விட்டுவிட்டு என் உணவை சாப்பிட வந்துள்ளீர்களா? அற்புதம், மிகவும் அற்புதம். சந்திரமணி, பார்த்தாயா? இந்த மகாதானியின் உணவு மிகவும் சுவையாக இருப்பதால் மக்கள் ஜெகநாத்ஜியின் மகாபிரசாதத்தை விட்டுவிட்டு வருகிறார்கள். ஆமாம் ஆமாம் ஐயா, ஏழைகளுக்கான இரண்டாவது ஜெகநாதர் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். மகாதானி சுவாமி.
சரியாக சொன்னாய். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு நான் இரண்டாவது ஜெகநாதர். மகாதானி சுவாமி, உங்களுடைய புகழை கேள்விப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போது நாங்கள் தினமும் வருவோம். உங்களால் எங்களுக்கு தினமும் உணவளிக்க முடியுமா? நீ என்ன சொல்கிறாய்? நான் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கிறேன். உங்களில் 2 பேருக்கு என்னால் உணவளிக்க முடியாதா? கவலைப்படாதே. இன்று மகாதானி சுவாமி உறுதியளிக்கிறேன், என் வீட்டு வாசலில் இருந்து ஒருபோதும் பசியுடன் செல்ல மாட்டீர்கள். மகாதானி சுவாமிக்கு வாழ்த்துக்கள். சந்திரமணி, இந்த பிராமண பிள்ளைகளுக்கு உடைகளும் தானம் செய். அப்படியே உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் மகாதானி சுவாமி. மகாதானி சுவாமி, மகாதானி சுவாமி, எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது சுவாமி, எல்லாம் முடிந்து விட்டது. என்னாச்சு? வியாபாரத்திற்காக பொருட்களுடன் சென்ற உங்கள் 5 கப்பல்கள் 5ம் நடுக்கடலில் மூழ்கின சுவாமி, 5ம் கடலில் மூழ்கின சுவாமி. ஐயோ, என்ன நடந்தது? என் கப்பல்கள் மூழ்கிவிட்டன. ஓ என் நெஞ்சு! ஓ என் நெஞ்சு! என்ன நடக்கிறது? சுவாமி 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 சுவாமிக்கு என்ன ஆச்சு? அட, இவரை பிடிங்க சுவாமி, பிடிங்க. சுவாமியை வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள். படிப்படியாக. பாரு, வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. மகாதானி சுவாமி, இப்போது உடல் நலம் எவ்வாறு உள்ளது? ஆம், இப்போது எனக்கு நல்லா இருக்குது. சரி சந்திரமணி, கப்பல்கள் பத்தி ஏதாவது செய்தி கிடைச்சா? இல்லை சுவாமி, கப்பல்கள் மூழ்கிய கடலில் இருந்து அவற்றை வெளியே எடுப்பது சாத்தியமில்லை. சந்திரமணி, நமது உணவு கூடத்தில் இப்போது எத்தனை பேருக்கு உணவளிக்கிறோம்? இப்போது தினமும் 10,000 பேர் சாப்பிடுகிறார்கள் சாமி. என் செல்வத்தில் பாதி கப்பல்களில் தொலைந்து போனது. ஒரு காரியத்தை செய், இப்போது 5000 பேருக்கு ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே மகாதானி சுவாமி. வணக்கம் ஐயா. நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ இல்லையோ தெரியாது. செய்தி இப்போதுதான் வந்தது. சுவாமியின் கிடங்கு எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது. ஓ கடவுள் ஜெகநாத், இதெல்லாம் என்ன நடக்குது? என்ன நடந்தது கடவுள்? ஓ கடவுள் ஜெகநாத். மகாதானி சுவாமி, உணவு கூடத்திற்காக இப்போது நம்மிடம் அரிசி இல்லை, கஜானாவில் கூட நிதி இல்லை. இப்போது ஆடை தானம் மற்ற அனைத்து தானங்களும் நிறுத்தப்பட்டு விட்டன. வெறும் அன்னதானம் மட்டுமே தொடர்கிறது. இப்போது எத்தனை பேர் சாப்பிடுகிறார்கள்? தற்போது தினமும் 10 பேருக்கு மட்டுமே உணவு வழங்கப்படுகிறது. உணவு தானத்தையும் நிறுத்திவிடுங்கள். இன்றிலிருந்து எல்லா தானங்களையும் நிறுத்துங்கள். சரி சுவாமி, நீங்கள் என்ன வேண்டுமானாலும். சுவாமி, என்ன நடந்தது? சில நாட்களில் நாம் எப்படி ஏழைகளானோம்? என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதெல்லாம் ஏன், எப்படி திடீரென்று நடந்தது? மகாதானி சுவாமி, வீட்டில் யார் இருக்கிறார்கள்? மகாதானி சுவாமி, வீட்டில் இருக்கிறீர்களா? வணக்கம் மகாதானி சுவாமி, இன்று எந்த விதமான தானங்களும் இல்லையா? இளம் பிராமண பிள்ளைகளே, என்னை மன்னியுங்கள். தானமாக கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. எங்களுக்கு தானம் வேண்டாம். நாங்கள் பசியுடன் இருக்கிறோம். சாப்பிட கொஞ்சம் உணவு கொடுங்கள். என்னை மன்னியுங்கள். உங்கள் இருவருக்கும் ஏதாவது உணவளிக்க என்னிடம் எந்த தானியமும் இல்லை. என்னாயிற்று? மகாதானி சுவாமி, முன்பு யார் தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்து வந்தாரோ, இப்போது அவரிடம் நம் இருவருக்கு உணவளிக்க கூட போதுமான தானியம் இல்லையா? என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய துரதிர்ஷ்டம். இது எனக்கு ஏன் நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு எதுவும் புரியவில்லை. ஒருவேளை யாருடைய கண் திருஷ்டியோ என்னவோ. சுவாமி, நீங்கள் சொல்வது தவறு. இது கண் திருஷ்டி அல்ல. நமது செயல்களுக்கு ஏற்ப பலன்களை பெறுகிறோம். ஆனால் நான் தவறு செய்யவில்லையே. நான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்தேன், அவர்களுக்கு தானம் கொடுத்தேன். ஆனாலும் ஜெகநாதர் எனக்கு இவ்வளவு துன்பத்தை ஏன் கொடுத்தார்? நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள். தானம் செய்வதனால் உங்கள் மனதில் கர்வம் வந்துவிட்டது. அந்த ஆணவத்தில்
பெரியவர் சிறியவர் என யாரையும் பார்க்கவில்லை. ஜெகநாதரால் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இப்படி நடந்தது. அம்மா, சுவாமினி சொல்வது சரிதான். ஜெகநாதரால் எதையும் பொறுத்துக் கொள்ள முடியும், ஆனால் ஆணவத்தையும் பொறுத்துக் கொள்ள மாட்டார். அவர் ஆணவத்தை அழித்து விடுவார். யாரும் கர்வம் கொள்ளக்கூடாது. ஆனால் எனக்கு ஒன்று புரியல. நீங்கள் தான் இரண்டாவது ஜெகநாதர் என்றும் ஒரு நாள் நான் ரத்னசிங்கன் மேல உட்காருவேன்னு. பாருங்க, இது 2வது படா தண்டா. உங்களால் 2 சிறுவர்களுக்கு கூட உணவளிக்க முடியவில்லை. ஆம், நீங்கள் அனைவர் சொல்வதும் சரி. நான் ஒரு மகாதானி என்பதில் பெருமைப்பட்டேன். அதனால்தான் பகவான் ஜெகந்நாதர் தண்டித்து சரியான பாதையை காட்டினார். ஒரு காலத்தில் நான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்தேன். இன்று என்னால் 2 குழந்தைகளுக்கு கூட உணவளிக்க முடியவில்லை. என்னே ஒரு அவமானம். ஓ பகவான் ஜெகந்நாத், எனக்கு இன்னும் தண்டனை தாருங்கள். நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். நான் ஒரு பாவி, ஒரு பெரிய பாவி. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஜெகந்நாதரே, தயவு செய்து என்னை தண்டியுங்கள். முடிந்தவரை என்னை தண்டியுங்கள். நான் பாவம் செய்துவிட்டேன். நான் ஒரு மகா பாவி. நான் ஒரு மகா பாவி, ஒரு மகா பாவி. ஐயோ சுவாமி, இவ்வளவு சங்கடப்படாதீர்கள். நீங்கள் உங்கள் தவறை உணர்ந்து விட்டீர்கள். இனிமேல் எல்லாம் சரியாகிவிடும். சுவாமி, ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் அவர் நடத்துகிறார். வேறு எந்த தீர்வும் இல்லை. கொடுப்பவரும் அவரே, எடுத்துக்கொள்பவரும் அவரே. ஆம், நீங்கள் சொல்வது சரி. இந்த பொய்யான உலகில் ஒன்று மட்டுமே உண்மை. அவர்தான் கடவுள் ஸ்ரீ ஜெகந்நாதர். வாழ்க ஜெகந்நாத். ஜகா, வீர்கோவிந்த்பூரின் ஜமீன்தார் எப்போதும் இப்படி ஏழையாகவே இருப்பாரா? இல்லை, நான் அவருடைய ஆணவத்தை மட்டுமே ஒழிக்க விரும்பினேன். அவர் தனது கர்மா பலனை அனுபவித்து விட்டார். அதனால் இப்போது மெதுவாக தனது முந்தைய நிலைக்கு திரும்புவார். கேளுங்கள் சுவாமி, ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு கடலில் மூழ்கிய உங்கள் 5 கப்பல்கள் கரைக்கு திரும்பிவிட்டன. சிறந்த செய்தி என்னவென்றால், கப்பலின் பொருட்கள் அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளன சுவாமி. ஓ பகவான் ஜெகந்நாத், கடவுளே, நீங்கள்தான் உயர்ந்தவர், உண்மையிலேயே மகத்தானவர். இன்று என் தவறை நான் புரிந்து கொண்டேன். நான் என்னை தானம் அளிப்பவன் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருந்தேன். கடவுளே, உண்மையான கொடையாளி நீங்கள் மட்டுமே. கொடுப்பவரும் நீங்கள்தான், எடுத்துக்கொள்பவரும் நீங்கள்தான். எல்லாவற்றையும் நடத்துபவர் நீரே. உங்களைத் தவிர வேறு எந்த வழியில்லை. எல்லாம் உங்கள் மகிமை. கடவுளே, எல்லாம் உங்கள் மகிமை. கடவுள் ஜெகந்நாதர் வாழ்க.